டிஎன்எஸ்டிசி டிரைவர் கண்டக்டர் ரெக்ரூட்மெண்ட் செய்திகள். அரசு போக்குவரத்து கழகத்தில் பணி நியமன செய்தி. அரசு பேருந்து கட்டணம் உயர்த்தப்படாது. அமைச்சர் அரசு பேருந்து கட்டணம் தற்போது உயர்த்தப்பட மாட்டாது என தெரிவித்தார் போக்குவரத்து துறை அமைச்சர் சாசி சிவசங்கர். பெரம்பலூர் தனியார் பல்கலைக்கழக கொட்டரங்கில் வியாழக்கிழமை நடைபெற்ற விழாவில் 2000 பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கிய அமைச்சர் செய்தியாளர்களிடம் மேலும் கூறியதாவது: அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் புதிதாக வாங்கப்பட்டுள்ள விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளில் தனியார் ஆமினி பேருந்துகளில் உள்ளதைப் போல கைபேசிகளுக்கு மின்னூட்டம் செய்யும் வசதி மற்றும் படுக்கை வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. நாட்டிலேயே சுமார் 20,000 பேருந்துகள் உள்ள மிகப்பெரிய போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகமாகும். தற்போது புதிதாக 600க்கும் மேற்பட்ட அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். புதிதாக 7,500 பேருந்துகள் வாங்குவதற்கு முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். புதிதாக 7,500 பேருந்துகள் வாங்கி 685 பேரை பணியமர்த்தி எவ்வாறு அரசு போக்குவரத்து கழகத்தை தனியார் மயமாக்க முடியும்? எனவே அரசு நிர்வாகம் மற்றும் அரசியல் தெரியாமல் திமுக பொதுச் செயலர் பிரேமலதா பேசுகிறார். இலவசம் கொடுத்தால்தான் போக்குவரத்து துறை உயிர் பெற்றுள்ளது. நிகழாண்டு ரூபாய் 2,500 கோடி போக்குவரத்து கழகத்துக்கு முதல்வர் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளார். மகளிருக்கான இலவச பேருந்து திட்டத்தை கிண்டல் செய்வதை விடுத்து மக்களுக்கு பணியாற்ற வேண்டும். பேருந்து கட்டணம் உயர்வு என்பது தற்போது கிடையாது. இதர மாநிலங்களில் டீசல் பெட்ரோல் விலை உயரும் போதெல்லாம் பேருந்து கட்டணம் உயர்த்தப்படுகிறது. ஆனால் தமிழகத்தில் பேருந்து கட்டணத்தை உயர்த்தாமலேயே போக்குவரத்து கழகத்தை நடத்த வேண்டும் என தமிழக முதல்வர் உத்தரவிட்டார் என்றார் அவர். இதை போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.